சங்கீதம் 11. வரலாற்று பின்னணி மற்றும் முக்கிய செய்திகள். சங்கீதம் 11 தாவீது ராஜாவால் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. இது சங்கீதம் 10இன் தொடர்ச்சியாக இருக்கலாம். இந்த சங்கீதம் ஆபத்து காலங்களில் தேவனை நம்புவதின் முக்கியத்துவத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் வலியுறுத்துகிறது. சங்கீதம் 11இன் வரலாற்று பின்னணி தாவீது ஆபத்தான சூழ்நிலைகளில் இருந்தபோது எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. அவர் பல எதிரிகளால் சூழப்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு பெரிய ஆபத்தை எதிர்கொண்டிருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் அவருடைய நண்பர்கள் அவரை ஓடி ஒளிந்து கொள்ளும்படி அறிவுறுத்தியிருக்கலாம். ஆனால் தாவீது தேவனை நம்புவதே சிறந்த பாதுகாப்பு என்று இந்த சங்கீதத்தில் கூறுகிறார். இது தாவீது சவுலிடமிருந்து தப்பி ஓடிய காலங்களில் அல்லது வேறு ஏதேனும் ஆபத்தான சூழ்நிலைகளில் எழுதப்பட்டிருக்கலாம். நமக்கான முக்கிய செய்திகள். ஆபத்து காலத்தில் தேவனை நம்புவதே சிறந்தது. ஓடி ஒளிந்து கொள்வதை விட தேவனிடம் அடைக்கலம் தேடுவதே மேலானது. 1, 2. தேவன் நீதியுள்ளவர். அவர் நீதிமான்களை நேசிக்கிறார். அவர் எல்லாவற்றையும் காண்கிறார். 4, 7. துன்மார்க்கர் தங்கள் செயல்களுக்கு நியாயத் தீர்ப்பை சந்திப்பார்கள். அவர்கள் அழிக்கப்படுவார்கள். 5, 6. தேவன் பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தமில்லாதவர்களை சகிப்பதில்லை. 4, 7. தேவன் வானங்களில் ராஜ்யம் செய்கிறார். அவருடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். 4. மேசியாவை பற்றிய குறிப்புகள். தேவனை நம்புதல். இயேசு கிறிஸ்து எப்போதும் பிதாவாகிய தேவனை முழுமையாக நம்பினார். அவர் ஆபத்து காலங்களில் கூட தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். நான் என் சித்தத்தின்படி செய்ய வராமல் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். தேவனுடைய நீதி மற்றும் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் முழுமையாக வெளிப்படுத்தினார். அவர் பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனையுமில்லை என்று கூறப்பட்டுள்ளது. துன்மார்க்கரின் முடிவு. இயேசு கிறிஸ்து இறுதி நியாயத் தீர்ப்பில் துன்மார்க்கரை அழிப்பார். தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபித்தார். அவருடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். சுருக்கமாக, சங்கீதம் 11 ஆபத்து காலங்களில் தேவனை நம்புவதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. நாம் தேவனை நம்பி அவருடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் பின்பற்றி வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் எப்போதும் பிதாவாகிய தேவனை நம்பி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஆமேன்.